ஐயா அவர்கள் முழுக்க முழுக்க மக்களின் எதிர்காலம் நோக்கி, மக்களின் வாழ்வாதாரம் நோக்கி அவர்கள் எல்லாம் இன்னும் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்க முடியாத உலகம் தெரியாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாவருக்கும் என்றைக்கும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கப்படும் என்பதற்காகவே இச்சங்கம் உருவாக்கப்பட்டது. பேரவைகளுடைய பாதுகாப்பு உருவாக்கப்பட்டது. பேரவை பாதுகாவலர் ஆர் ரவிமுத்து அவர்களாலும் பேரவை கௌரவ தலைவர் அண்ணன் அனந்தமுடன் அவர்களாலும் மாநில பேரவைத் தலைவர் மாநில பேரவை பொதுச் செயலாளர் எஸ் சேயர் அவர்களாலும் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆளுநர் என் பாலா அவர்களாலும் உருவாக்கப்பட்டது. இவர்களெல்லாம் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம் நாட்டு மக்கள் கடைசி வரை இப்படியே கடந்தால் என்னாவது இவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டதாக அமைய வேண்டும். இவர்களுக்கு மென்மேலும் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நமக்கு தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று 3 இடங்களை ஒதுக்கி அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக மக்களின் குறைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்களை 3 பதவிகள் அமைத்து அவர்கள் மூலம் இன்னும் செயற்குழு உறுப்பினர் 11 பேர் அமைத்து ஒவ்வொருவரும் அவரவர்கள் துறைகளை அவரவர்கள் இருந்த இடத்திலே தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு குறிக்கோளாக அமைத்து இச்சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு சேர்த்து வருவார்கள் என்று அனைத்து மக்களும் நம்ப வேண்டும். பேரவை டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு உழைக்க வேண்டும். அயராது உழைத்தால் உழைப்பவனுக்கு என்றும் வெற்றி உள்ளது என்பது மிகவும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறது. பாரி என்றால் கொடை வள்ளல் என்று பொருள். பாரி வேந்தன் என்பவர் முன்னொரு காலத்தில் பாரி வேந்தன் என்று ஒரு அரசன் வாழ்ந்தான். பாரி என்பவன் பாரி வேந்தன் என்றால் பாரி வேந்தன் என்று அரசன் ஒருவன் இருந்து கொடை வள்ளல் அந்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் வாரி வாரி வழங்கி தந்த கொடைவள்ளலுடைய பேர் தான் நமது ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பேர். அவர்கள் நமக்கு எவ்வளவோ செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார். நம் மக்கள் நலமுடன் வாழ வேண்டும், வீடு இல்லாதவருக்கு வீடு வசதி கட்டி தர வேண்டும், வாழ்வாதாரம் சிறப்பாக அமைய வேண்டும், வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும். நமக்கு கிடைத்திருந்த ஒவ்வொரு பொறுப்பில் உள்ள அதிக நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்களோ இன்னும் மரக்காண செயலாளரோ இன்னும் நம்ம இருக்கிற எல்லா பொறுப்புகளுக்கும் மிக கடினமாக படித்து இந்த நாட்டை நம்ம நாட்டில் உள்ள மக்களை அனைவரையும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம்னா நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொருவரும் ஏதோ வந்தோம், மீட்டிங் அட்டன் பண்ணோம், போனோம், வந்தோம் அப்படின்னு போயிட்டு இருந்தா காலம் கடைசி வரைக்கும் திருந்தாது. நம்ம எல்லாருக்கும் ஒற்றுப்பட்டு ஒற்றுமையாக உழைச்சா வாழ்க்கை எதையும் சாதிக்கலாம் என்று நான் உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி நமது பேரவை கௌரவ தலைவர் அனந்தமுடன் ஐயா அவர்கள் கடந்து வந்த பாதையில் எவ்வளவோ கடினம் இருக்கும். அவர் ஏதோ 23 ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு பெரும் தலைவராக இருக்கிறாருன்னா அவர் சாதாரணமாக கிடைச்சிருக்காங்க. அவர் பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு படிகளும் ஏறும்போது ஒவ்வொரு கடினமான வழிகளும் முள்ளும் கல்லும் எத்தனையோ கடையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த பொசிஷன் வந்திருப்பார். அதை மாதிரி எத்தனையோ கடினமான உழைச்சி ஒவ்வொரு படியா தாண்டி தாண்டி வந்தாதான் வாழ்க்கையுடைய வெற்றி உச்சத்துக்கு செல்ல முடியும். அவருடைய வெற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதையாக அமையும். அண்ணன் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆளுநர் பாலா அவர்கள் வேண்டுமானால் யாரா எப்படிதான் போகட்டும், அவனா எப்படின்னா போறோம், நம்ம சாப்பிட்டோமா போனோம்,
சங்கத்துல நம்ம மக்கள் கடைசி வரைக்கும் விழிப்புணர்வே இல்லாத மக்களா இருக்காங்களே, இவங்க என்னைக்கு மேல வர போறாங்களோ தெரியல அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்றாங்க. அவரு துச்சம் என்றும் பாராம அவர் செஞ்சிருந்த வேலையை கூட விட்டு உதறி தள்ளிட்டு இன்னைக்கு நம்ம மக்கள் மேல வந்தே தீரணும். ஏன் அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் மக்களுக்கு சேரல, ஏனே புரிந்து கொண்டு போறான், இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரே உள்நோக்கத்துல ஒவ்வொரு நாளும் இந்த அலுவலகத்துக்கு வந்து என்னென்ன யார் யார் வந்தாங்க, யார் யார் சட்டமான தொழிலாளர் சேர்த்தாங்க, சேர்க்கல, இவங்களுக்கு நான் பொறுப்பு வேணும், அவங்களுக்கு நான் பொறுப்பு வேணும், உழுந்து உழுந்து கடின உழைப்பு உழைத்துக் கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் பாலா. நமது அண்ணன் பாலாவை போன்றே இன்னும் நம் கட்டுமான தொழில் சங்கத்தில் மற்ற அனைத்து பொறுப்புகளில் உள்ள அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாய் அண்ணன் பாலா அவர்களுக்கு ஒரு உறுதுணையாய், ஒரு கை அசைத்தால் ஓசை வராது, இரு கைகள் சேர்ந்து அசைத்தால் மட்டுமே ஓசை வரும். அதே போன்று நமக்கு அண்ணன் அவர்கள் மிக பெரும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்கள் வழியில் நாம் அனைவருமே சென்றால் நம் வாழ்வாதாரம் உயரும், வாழ்க்கையும் உயரும், நாம் உழைக்கும் வர்க்கம் உயரும் என்று மிக கர்வத்துடன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போன்று சங்கத்தின் தலைவர் வடவழிப்பாக்கம் விஜயகுமார் அவர்களை நான் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். சங்கத்தின் பொருளாளர் காடுவெட்டி ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கத்தின் செயலாளர் முன்னூர் மாதவன் அவர்களையும் அன்புடன் நான் அழைக்கின்றேன். ஒரு சில சின்ன ஒரு விஷயத்தை, என் வாழ்க்கையில் நடந்த சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். 2006 இந்த கட்டுமான தொழிலாளர் சங்கத்துல நானும் ஒரு உறுப்பினரா 2006 சேர்ந்துட்டேன். அந்த அளவாடி சங்கத்தினுடைய காடு தான் இழிஞ்சு போன கந்தலா இருக்கு பாருங்க. 2006 நான் இந்த கட்டுமான தொழிலாளர் சங்கத்துல சேர்ந்தேன். 2006 இன்னைக்கு 2023 வரைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை இந்த கட்டுமான தொழிலாளர் சங்க தலைவர். காரணம், நமக்கு சரியான வழிகாட்டே இல்லை. ஒரே ஒரு அரசாங்க ஊழியர் விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்க. போனா என்னங்க இது என்னன்னு தெரியலங்க, அப்படியாங்க, சரி நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை வாங்க, இப்போ கொஞ்சம் அவசர வேலையாக இருக்கிறேன், நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்து சொல்லிடுங்க. சரி இன்னைக்கு வேலை கிடைச்சி, சரி அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் அப்படின்னு அடுத்த வாரம் ஒரு 200-300 ரூபா செலவு பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப விழுப்புரம் போவேன். அங்கே போனால் அவங்க மேடம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க அப்படின்னு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அதையும் கேட்டு திரும்ப வர வேண்டியதான். ஒரு பயணம் விழுப்புரம் போய் வரணும்னா குறைஞ்சது ஒரு 200 ரூபா செலவாகும். இதை மாதிரி 4 பயணம் 5 பயணம் நடந்து என்ன மாதிரி எத்தனையோ பேர் சோர்ந்து போய் ஆனா போன இதுல கிடைக்கிற சலுகை வேணாம், சகமும் வேணாம், ஓடிச்சு போட போய் சுத்தமாக சங்கத்தில் ஈடுபாடு இல்லாத எத்தனையோ பேர் ஒதுக்கிட்டான், போகவே இல்லை. காரணம், இது யாரை போய் பார்க்கறது, இந்த சங்கத்தில் இருந்து வர வேண்டிய சலுகை எப்படி பார்க்கறது, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஆட்கள் யாருமே தெரியாத காலத்து அறியாமை. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. நமக்கான உழைக்க காத்து கொண்டிருக்கும் நமது ஐயா டாக்டர் பாலியம்பர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த கட்டுமான தொழிலாளர் சங்கம். இது நாடு முழுவதும் மிக 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 பெரிய அளவில் வெற்றி என்று நாம் வெற்றி போராட்டமாய் அமைத்து மிக ஒரு பெரிய மேடை அமைத்து நாம் வெயில் போன்று இதை கொண்டாட வேண்டிய நேரம் இருக்கிறது. அதே போன்று நமது கௌரவ தலைவர் அவர்கள் அண்ணன் அனந்தபுரம் ஐயா அவர்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. ஆனால் எத்தனையோ எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவரால் எதையும் பேச சொல்லக்கூடிய ஒரு திறமைசாலி அண்ணன் அனந்தபுரம் ஐயா அவர்கள். யாராக இருந்தாலும், எத்தனை பெரியவராக இருந்தாலும், அவன் கோட்டையே அமைந்தவனாக இருந்தாலும் அவனை பேசிக்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ள மிகப்பெரிய பெரிய பெரிய மனிதன் அவர் அனந்தபுரம் ஐயா.
23 ஸ்டேட்டுக்கு அவர் உரிமையாளராக இருக்கிறார் என்றால் அவர் கடந்த பாதைகளில் எவ்வளவோ கடினம் இருக்கும். அத்தனை பாதையும் முறியடித்து கல்லாயிரம் முள்ளாயிரம் அனைத்து குற்றம் என்று தூக்கி எரித்து இன்றைக்கு வாழ்வில் ஜெயித்திருக்கிறார். அவரை போன்று நமக்கும் ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்றால் உண்மையிலே நாம் கட்டுமான தொழில் சங்கத்தில் இருந்து பயன்பெற வேண்டும் என்றால் ஒருவரும் உழைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உண்மையாக உழைத்து இச்சங்கத்தின் மூலம் பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நமது அண்ணன் பாரியங்கரையால் உருவாக்கப்பட்ட சின்னம் வாழ்க வாழ்க நமது கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் நலமுடன் வாழ என்று வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய கிருபா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு பேச்சாளர் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாரு. என்னையே நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த தொழிற்சங்கம் அரசியல் இப்படி இருக்கிறேன். பட் நான் கூட அந்த அளவுக்கு பேசுவேன். மிக அற்புதமாக பேசியிருக்க கிருபா, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். அவரை தொடர்ந்து ஒலக்கூர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு முருகேசன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். வாழ்க நம்மளுடைய கட்டிட சங்கத்தின் கட்டிட